ஆட்கொண்டு அருளுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இறைவன் ஒன்றை வரல, ஆனா நீ இறைவனை போய் சேர்ந்து விடலாம். தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஆமாம், இறைவன் தேடி வந்து நமக்கு ஆட்கொண்டு அருள் செய்யவில்லை. ஆனால் இந்த தாந்திரிக மெத்தட்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நீ இறைவனிடத்தில் போய் சேர்ந்து விடலாம். அதில் ஒரு முதல் பயிற்சி ஒன்று சொல்ல போகிறேன். இதுலேயே நீங்கள் கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுட்டு வந்துடலாம். கடலில் பார்ப்போம். கடலில் புயல் உருவாகுது இல்லை? உருவாகும்போது அதை பார்த்துருக்கோம்ல, ஒரே ஒயிட் கலரில் அந்த தண்ணி மேலே ஏறுறது, பைப் மாதிரி நிற்கிறது இல்லையா? அங்கே அடிக்கிற காற்றுல இந்த பைப்பு என்ன செய்யுது? அசைதா இல்லையா? அப்படியே அசைதா இல்லையா? இந்த அசைவு அங்கே சுத்த வெளியிலையும் நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் முதல் ஏற்பட்ட இந்த சைக்ளோன்லையும் அந்த அசைவு தான் நடராஜ தத்துவம். சிவனுடைய கருவறைக்கு நேர் பின்புறமாக நீங்கள் வந்து நின்று பார்த்தால் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு சில குறியீடுகள்லாம் இருக்கும், சில தெய்வங்கள் இருக்கும். அதுக்கு பேர் லிங்கோத்பவர்னு பேர். சுகமே சொல்க நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது தெய்வ புலவர் வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருங்கிறார். அப்போது தெய்வத்தால் ஆகாத விஷயம் ஒன்று இருக்கா அப்படின்னா, எல்லாம் வல்ல இறைவன், இந்த பிரபஞ்ச பெருந்தலைவன், இந்த பிரபஞ்சத்தை படைச்சதே இறைவன் தான். அப்படி இருக்கும்போது வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தான் ஆகாது எனினும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். லாஜிக் இடிக்குது. தெய்வத்தால் ஆகாத விஷயம் எதுவும் இல்லை. ஆனால் ஏன் அப்படி சொல்கிறார்? அவர் தெய்வ புலவர், இல்லாத விஷயத்தை சொல்ல போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அப்போ ஏதோ ஒரு நுட்பம் அதுக்குள்ளே இருக்குது. சரியா? இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த தமிழறிஞரும் இதுவரை சொன்னதில்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் ஆட்கொண்டு அருளுதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது நம்ம ஹிந்து மதத்தில். கடவுளை பற்றிய பிரஜையே இருக்காது ஒருத்தனுக்கு, ஆனால் கடவுள் தேடி வந்து ஆட்கொண்டு அருள்வார். வாப்பா நீ என்னவன் அப்படின்னு சொல்லி. அப்போ அது ரொம்ப ரேர். ஆமாம், மகாகவி காளிதாஸ் அதில் ஒருத்தர், திருஞான சம்பந்தர் 3 வயசில் இறைவன் ஆட்கொண்டு அருளினார். இப்போது இந்த மாதிரி காரைக்கால் அம்மையார் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட்டில் வர்றாங்க. அப்படி இதெல்லாம் படிக்கும்போது ஒரு பக்தனுக்கு ஒரு ஏக்கம் வரும். அவங்களுக்கெல்லாம் தேடி போய் ஆட்கொண்டு அருள் செய்த இறைவா, நான் தினம் நித்திய பூஜை செய்கிறேனே, நிதமும் உன் புகழ் பாடுறேனே, நீ என்னை ஆட்கொண்டு அருளக்கூடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வரத்தானே செய்யும். ஆனால் ஏக்கம் ஏக்கமாகவே இருக்குது, வேண்டுதல் வேண்டுதலாகவே இருக்குது. இறைவன் வந்த பாடில்லை, வரல. இதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வம் வரல, தெய்வத்தான் ஆகாது எனினும். தெய்வமாக விரும்பி தேடி வரல, ஆட்கொண்டு அருள் செய்ய வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, இறைவன் ஒன்றை வரல. ஆனால் நீ இறைவனை போய் சேர்ந்து விடலாம், இறைவன்கிட்டயே போய் சேர்ந்துடலாம். அதுக்கு உண்டான ரகசியம் அதை தான் முயற்சின்னு சொல்கிறாரு. தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஆமாம், இறைவன் தேடி வந்து நமக்கு ஆட்கொண்டு அருள் செய்யவில்லை. ஆனால் இந்த தாந்திரிக மெத்தட்லாம் சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி நீ இறைவனிடத்தில் போய் சேர்ந்து விடலாம். அப்போ இறைவனிடத்தில் போய் சேர்ந்துறதுனாக்க அது வேற, அப்படி நினச்சிடக்கூடாது. இந்த உடம்பு இருக்கும் பொழுதே நீங்கள் இறைவனோடு இரண்டரை பழகக்கூடிய, இரண்டரை அந்த லயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்று விடலாம். சரி, இது எப்படி அப்படின்னு சொன்னால் அதற்கு நிறைய தாந்திரிக வழிமுறைகள் நம்முடைய ஹிந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அதற்கென்று விஷயங்களை வந்துட்டு குருமுகத்தான் பெற வேண்டும் என்பது சாஸ்திரம். ஆனாலும் நீங்கள் இதையே குரு உபதேசமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன ஒன்றுனா, நீங்கள் மனசில் என்னது எந்த கல்விஷமும் இல்லாமல் ஒரு கறந்த பால் போன்ற தெளிவுள்ள அந்த மனத்தினனாக இருந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை செய்து வரலாம். அதில் ஒரு முதல் பயிற்சி ஒன்று சொல்ல போகிறேன். இதுலேயே நீங்கள் கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து நீங்கள் என்ன வேணாலும் கேட்டுட்டு வந்துடலாம் இந்த உடம்பு இருக்கும் பொழுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இந்த பிரணவம் அப்படிங்கிற அந்த ஓம்காரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பிரணவங்கிறது என்ன? ஓம்ங்கிற சப்தம். அந்த ஓம்ங்கிற சப்தம் என்னது? பிரணவம்னா என்னது? ஓம்காரம். இதுக்கு இந்த கொஸ்டினை கேட்டு தான் பிரம்மாவை சிறை வைத்தார் முருகன். இதுக்கு ப்ராம்ப்டாக பதில் சொல்ல தெரில யாருக்கு? பிரம்மாவுக்குனால. அதனால தான் நீ வெறும் ஓம் மட்டும் சொல்லி தான் உயிர்களை படைக்கிற, நீ கொஞ்ச நாள் சிறையில் இருக்குது என்று சொல்லி முருகனே கொஞ்ச நாள் உயிர்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார். ஆமாம், அப்படி படைக்கப்பட்டவர்கள் சீனர்கள். இப்போ இந்த பிரணவத்துக்கான இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் முதலாக தோன்றும் பொழுது, உலகம் இல்லை இந்த பிரபஞ்சம் முதலாக இயங்க ஆரம்பிக்கும் பொழுது
தோன்றிய முதல் சப்தம் அது. இப்போ விஞ்ஞானப்படியே எடுத்துக்கோமே, விஞ்ஞானப்படியே இங்கே பாருங்கள், இப்போது இந்த நிலவு எங்கிருந்து வந்தது என்று விஞ்ஞானம் சொல்கிறது என்றால், பூமியிலிருந்து உதிர்ந்து விழுந்த ஒரு துகள், பூமியிலிருந்து ஒரு பாட் கழண்டு விழுந்துருச்சு, அதுதான் நிலவு. இதுதான் விஞ்ஞானம் சொல்லுது, சரிதானே? ரைட்டு. அப்போது இந்த நிலவு தோன்றாமல் பூமியோடு இருந்த காலம் ஒன்று உண்டு, இல்லை அப்படி தானே? சரி, ரைட்டு. இப்போ இந்த பூமி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த பூமி சூரியன்லேருந்து உதிர்ந்து விழுந்தது. மற்ற 9 கிரகங்களும் சூரியன்லேருந்து உதிர்ந்து விழுந்தது தான். ஸோ இவையெல்லாம் அந்த உதிர்ந்து தனியாக பிரிவதற்கு முன்பாக சூரியனோடு இருந்துச்சு. அப்போ பூமியும் இல்லை. சரி, இந்த சூரியன் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, அங்கே தான் அந்த பிக் பேங் தியரி ஆரம்பிக்குது. அந்த பெரு வெடிப்பில் உருவாகிறது தான் இந்த நட்சத்திர கூட்டம், இந்த சூரிய கூட்டம் எல்லாம். சரி, இந்த நட்சத்திர கூட்டம்னு சொல்லும்போது புரியுது, நம்முடைய ஸ்பேஸில் நம்முடைய இந்த சூரிய குடும்பத்துக்கு பாருங்கள், 9 கிரகங்கள் அடங்கிய நம்முடைய சூரிய குடும்பம். இது போல் இந்த ஸ்பேஸில் கோடானு கோடி சூரிய குடும்பம் இருக்குது. நம்ம இரவில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை, சூரிய குடும்பத்தை பார்த்தா நம்முடைய சூரியன் ஒரு நட்சத்திரமாக அங்கே தெரியும். ஸோ இந்த கோடானு கோடி சூரிய குடும்பத்துக்கும் நட்சத்திரத்துக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பக்கத்தில் ஒரு 10-15 கிரகங்கள் இயங்குது. அது ஒரு தனி கேலக்சி, மில்கிவே கேலக்சி. இந்த மாதிரியான கோடானு கோடி இந்த மில்கிவே கேலக்சிகள் சேர்ந்தது பிரபஞ்சம், அதாவது யூனிவர்ஸ். ரைட். இவையெல்லாம் தோன்றுவதற்கு, இந்த கிரகங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பாக ஆதி காலம் ஒன்று இருந்துச்சு. அப்போது எங்கே பார்த்தாலும் ஒரு கும் இருட்டு. ஆமாம், அந்த சூன்யம் என்ன சொல்லுவாங்க, அதை சுத்த வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சுத்த வெளி தான் சிவகளம், ஆதி மூலம், அத்தனைக்குமான ஆதி மூலம் அதுதான். இப்போ இங்கே தான் இந்த பிக் பேங் தியரி ஆரம்பிக்குது. என்ன ஆகுது அங்கே ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது சிவகளம் எப்படி இருந்துச்சு? கும் இருட்டாக இருந்துச்சு, ஒரு அசைவு இல்லை. எந்த அசைவு இருந்தாலே சக்தி வந்துடும். காற்று இல்லை, எந்த இதுவும் இல்லை, பேரறிவு களமாக இருந்தது. அதனால தான் சிவபெருமான் பேர் பேரறிவாளன். பேரறிவுனா ஆட்டுக்கு மாட்டுக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு ஒரே ஒரு அறிவு கூட. இந்த 6வது அறிவு ஸ்பெஷல். இதுதான் இவ்வளோ விஞ்ஞான மாற்றங்களையும் உருவாக்கி வச்சுருக்கு. அதே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று 7வது அறிவுனா அது ரொம்ப ஸ்பெஷலாக போயிடும். ரைட் தானே? சிவனாருக்கு, சிவபெருமான் இறைவனுக்கு என்ன ட்ரில்லியன் ஆயுசு பூரா சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளோ ஸ்பெஷல் அறிவு. ஆமாம், அடங்காத பேரறிவாளன். ரைட். அப்போது அந்த பேரறிவு களம்தான் சுத்த வெளியாக கும் இருட்டாக இருந்தது. இப்போது அங்கே ஒரு சுழற்சி, தன்னிருக்க சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் உருவாயிட்டு, ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு. சைக்ளோன் ஃபார்ம் ஆகும்போது நீண்ட நெடிய ஆழ்துளை கிணறு போன்ற ஒரு பெரிய பைப் மாதிரி நிற்கிது, சுற்றிக்கிட்டு. ஆமாம், அதாவது புயல். ரைட்டு. இப்போ கடலில் பார்ப்போம். கடலில் புயல் உருவாகுது இல்லை? உருவாகும்போது அதை பார்த்துருக்கோம்ல, ஒரே ஒயிட் கலரில் அந்த தண்ணி மேலே ஏறுறது, பைப் மாதிரி நிற்கிறது இல்லையா? அங்கே அடிக்கிற காற்றுல இந்த பைப்பு என்ன செய்யுது? அசைதா இல்லையா? அப்படியே அசைதா இல்லையா? இந்த அசைவு அங்கே சுத்த வெளியிலையும் நடக்குது. இந்த பிரபஞ்சத்தில் முதல் ஏற்பட்ட இந்த சைக்ளோன்லையும் அந்த அசைவு தான் நடராஜ தத்துவம். சிவபெருமான் டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்கிறாங்களே, இந்த அசைவு தான். சொல்கிறது புரியுதா? வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு, ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், அந்தோ முன் நடந்த வழி அறியேன், ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ, என் நடை மெலிந்தே போமோ, ஜோதி திருவுளம் எதுவோ ஏதும் அருகிலேனேங்கிறார். அப்போது நான் எதை நோக்கி, என்னுடைய ஆன்மா, என் உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த ஆன்மா, இதுக்கு முன்னாடி புழுவாக பிறந்தேன், கொஞ்ச நாள் வாழ்ந்தேன், செத்து போயிட்டேன். அப்புறம் பூச்சியாக பிறந்தேன், அப்புறம் மயிலாக பிறந்தேன், மானாக பிறந்தேன், குருவியாக பிறந்தேன், ஏதோ ஒன்று பிறந்து செத்து இவ்வளோ துன்பங்களையும் கடந்து இப்போ மனுஷனாகி வந்து நிற்கிறேன். எதை நோக்கி என்னுடைய பயணம் இருக்குது? ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் நடுவாந்திரமாக நின்று கொண்ட டான்ஸ் ஆடக்கூடிய சிவபெருமானினுடைய பாதங்களை பார்ப்பதற்காகவே நடக்கிறேன். என்னுடைய லட்சியமே, என் உயிரின் லட்சியமே அதுதான். அதாவது வீடு பேறு முக்தி மோட்சகதிக்காகத்தான் இந்த ஆன்மா தவிக்குது. ஞானமணி பொது நடஞ்சை திருவடி கண்டிடவே நடக்கின்றேன், அந்தோ முன் நடந்த வழி அறியேன்,
ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ என் நடை மெலிந்தே போகுமோங்கிறார். நான் இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னுடைய பாவங்கள்லாம் நான் இங்கே துன்பத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் என்னுடைய உடம்புலேருந்து ஒரு வலி உண்டானுச்சுன்னா என் உயிரை பற்றியிருக்கிற பாவம் குறையுது. உங்களுக்கு புரியுதா? அப்போது என்னுடைய பாவம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் இங்கே புதுசாக ஒரு பாவத்தை செஞ்சிடறேன், ஆகாமிய கர்மம்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை. இவன் கையாவது பிடிச்சி வெட்டிடுறேன்னு வைங்களேன். இப்போ ஊனமிகு ஆணவம் எனக்கு எதிர்பட்டதால் புதுசாக ஒரு பாவம் செஞ்சதால் இந்த பாவப்பதிவு என் ஆன்மாவை கவிகிச்சு பிடிச்சிக்கிச்சு, போய் சேர முடியலை. ஊனமிகு ஆணவமாம் பாவி எதிர்படுமோ என் நடை மெலிந்தே போமோ. இப்படி முன்னேறி வந்தேனே கிட்ட போகிறதுக்கு திரும்பவும் புழுவாக பிறகு பண்ணா போய் இன்னும் எத்தனை கோடி யுகங்கள் நான் காத்திருக்கணும் அப்படின்னு அழுகிறார். ஜோதி திருவுளம் எதுவோ ஏது மறிகளேன்னு அழுகிறார். இப்போ அந்த சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த சைக்ளோனுக்கு நீண்ட நெடியாக முதல்ல உருவாகுது இல்லை அந்த சைக்ளோன். அப்படி உருவாகும்போது சப்தம் எழுப்புது. அப்போது சுற்றி ஒரு சலனம் உருவாகுது, ஒரு விசை உருவாகுதாண்ணா. அந்த விசையை நீங்கள் ஒரு படம் போடணும்னு சொல்லி ஒரு கற்பனையை போடுங்க, நீண்ட நெடிய. இதுதான் லிங்கோத்பவர்னு பேர். எதுக்கு? ஒவ்வொரு சிவன் கோயிலையும் சிவனுடைய கருவறைக்கு நேர் பின்புறமாக நீங்கள் வந்து நின்று பார்த்தால் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு சில குறியீடுகள்லாம் இருக்கும், சில தெய்வங்கள் இருக்கும். அதுக்கு பேர் லிங்கோத்பவர்னு பேர். இந்த ஆதி மூலத்தில் இங்கே உருவாகி இருக்கக்கூடிய இந்த சைக்ளோன் தான் லிங்கோத்பவர். இதை பார்க்கத்தான் இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கும், இதுக்கு முடி எங்கே இருக்குது, அடி எங்கே இருக்குதுன்னு சொல்லி தான் பிரம்மா மேலேயும் அடியை பார்க்க திருமாலும் போனதாகவும் போய்கொண்டே இருப்பதாகவும் ஒரு ஐதீகம் சொல்லுது. ஸோ ஏன்னா இது வந்துட்டு சுத்த வெளியில், இப்போ பூமின்னா தரதட்டும், அங்கே சுத்த வெளியில் ஆமாம். அப்போ அடிமுடி காண முடியாத பிரபஞ்ச பெருந்தலைவன். ரைட், ஓகே. இப்போது அதிலிருந்து இப்படி சுற்றும் பொழுது நல்லா கவனிச்சுக்கணும். இந்த சுழற்சியை ஒரு படம் போடுங்க, நடுவாந்தமாக இருக்கக்கூடிய லிங்கோத்பவரையும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு கட் போட்டு தூக்கி வச்சிங்கன்னா அதுதான் சிவலிங்கம். அதைத்தான் நம்ம லிங்க வடிவில் வணங்குறோம். ரைட் தானே? அந்த எதை சொல்கிறது, அந்த பிக் பேங் தியரியை, அந்த பெரு வெடிப்பை, லிங்கோத்பவரை. சரியா? ரைட். இப்போது அங்கே சுழற்சியின் வேகத்தில் என்ன ஆகுதுன்னா அணுக்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து 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 என்ன ஆகுதுன்னா என்ன பெரிய பெரிய தீப்பிழம்புகளாக உருவாகி சங்கு சக்கர மத்தாப்புல பற்ற வச்சிங்கன்னா சுற்றி பொறி அடிக்குது இல்லையா, அப்படி செதறுது, சுற்றி தீப்பொறியாக செதறுது. ஏன்னா ஒவ்வொரு தீப்பொறியும் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போது சுற்றி சுரண்டு அடிக்கும்போது நேராக போய் ரொம்ப தூரத்துக்கு போய் விழுவுது. இந்த விசையில் போய் வீசி போகும்போது இப்படி சுற்றிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிடுது. அங்கே போய் இந்த சுழற்சி வேறு வந்துடுச்சு அதுக்கு. அந்த சுழற்சியில் அங்கேருந்து புறப்பட்ட இடத்துக்கு வரும்பொழுது இந்த ஆதி சுழலில் ஒரு தள்ளு விசை உருவாகி இருக்கு. அது தனக்கு தானே சுற்றும் போது அங்கேருந்து ஒரு தள்ளு விசை உருவாகுது. ரெண்டும் ஒரு இடத்துல வந்துட்டு கிட்ட நெருங்க முடியாமல் இந்த ஆதி சுழலை சுற்றி வருது. எது? இந்த இந்த நெருப்பு பிழம்பு. அதுதான் சூரியன். ஒரு சூரியன் இல்லை, கோடானு கோடி சூரியன். ரைட். அப்போது அந்த சூரியன் வேகமாக சுற்றும் பொழுது அதுலேருந்து சிதறி விழுந்தது அங்கேருந்து சுற்றிக்கிட்டு கிட்ட நெருங்க முடியாமல் இந்த சூரியனை சுற்றி வருது. இந்த கிரகங்கள், குட்டி கிரகங்கள், இப்படி கோடானு கோடி கிரகங்கள் உருவாயிட்டு. சரி, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பம்பரம், நம்ம சின்ன வயசில் விளையாண்டுருப்போம் இல்லையா, பம்பரத்தை சுற்றி அடித்து விட்டால் நின்று சுற்றும் போது அது உறங்குதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் பசங்க. நின்று வேகமாக சுற்றும் போது நீங்கள் காதை வச்சு கேட்டிங்கன்னா ஒரு சத்தம் வரும், சத்தம் வரும். அதுதான் பிரணவம், அதுதான் ஓம்காரம். இப்போ இத்தினொன்று பம்பரம் சுற்றும் போது இவ்வளவு பெரிய சத்தம் வருது. இவ்வளோ பிரம்மாண்டமான பூமி ஏதோ 1500 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி சுற்றும் போது இதுலேருந்து ஒரு சத்தம் வரணுமே, வருது. நமக்கு கேட்கல. எப்படி கேட்கல? இப்போ பூமியினுடைய ஆகர்ஷண எல்லைன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு புரியுறதுக்கு வேணா ஓசோன் படலம்னு சொல்கிறாங்கன்னா அப்படி வச்சுக்கோங்க, அதுதான் வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த ஆகர்ஷண எல்லைக்கு கீழே ஒரு கல்லை விட்டோம்னா பூமிக்கு வந்துடும். அப்படியே கொஞ்சம் தூக்கி மேலே விட்டோம்னா அது மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆகர்ஷண எல்லை, இந்த ஓசோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதனுடைய சுழற்சி வேகம் கேட்குறது எங்கன்னா இந்த பூமியின் ஆகர்ஷண எல்லைக்குள்ளே கேட்கறது இல்லை, அங்கிட்டு ஸ்பேஸில் அங்கிட்டு கேட்குது. சொல்கிறது புரியுது இல்லையா? அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆகர்ஷண எல்லைன்னு இருக்குது. அதனுடைய சுழற்சியினுடைய சப்தம் ஸ்பேஸில் வெளியில் கேட்குது. சொல்கிறவங்களுக்கு புரியுதா? இப்படி இங்கே பாருங்கள், இந்த பூமியை சுற்றுது எவ்வளோ பிரம்மாண்டமான
ஓம்கார சப்தம் கேட்கணும், கேட்குது. அப்படி இந்த கோடானு கோடி சூரிய குடும்ப இயக்கத்திலையும் பிரம்மாண்டமான சப்தம் எல்லாம் சேர்ந்து ஓம்ங்கிற சப்தம் ஸ்பேஸில் கேட்டுக்கிட்டே இருக்கு. ரைட்டா? இப்போ நம்ம இறைவனோடு உயிர்கலப்பு பெறணும். இந்த உயிரும் உயிராற்றலும் அந்த இறையாற்றலும் உயிர்கலப்பு பெறணும். அதுதான் தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? முயற்சி பண்ணுறேன். என்ன முயற்சி பண்ணுறேன்? அந்த பல முயற்சிகளில் இந்த முயற்சி பிரணவம் சொல்கிறது ஒரு முயற்சி. இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு ஓம் அப்படி சொல்லிக்கிட்டே வரேன். அப்போ நான் என்னுடைய சப்தம் வெளிப்படும் பொழுது இந்த ஸ்பேஸில் இந்த சவுண்டு ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது மேல் நோக்கி. அது வரைக்கும் ரிஜிஸ்டர் ஆகிடுது. ஒரு ஓம் சொன்னேன், இதில் ரிஜிஸ்டர் ஆகிடுது. அடுத்த ஓம்ங்கிற மேலே ரிஜிஸ்டர் ஆனதை தள்ளிக்கிட்டு இது கீழே ரிஜிஸ்டர் ஆகுது. மேலே ரொம்ப தூரத்துக்கு போயிடுச்சு. ரைட் தானே? அப்போ இப்படி நான் 108 வாட்டி சொல்கிறேன். ஒன்று தள்ளிக்கிட்டு மேலே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. இதுதான் ராஜேஷ் சார் சொல்லுவாங்க ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாச பேரேட்டில் அது பதிவாகிட்டே இருக்குது. அப்போ மேலே போயிட்டே இருக்குது. 108 வாட்டி சொல்லிட்டேன். ஒரு சில கிலோமீட்டர் தூரத்துக்கு என் தலைக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இன்றைக்கி 108 வாட்டி சொல்லிட்டேன். நாளைக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு ஒரு 108 வாட்டி சொல்கிறேன். ஏற்கனவே சொன்னதை மேலே தள்ளிக்கிட்டு கீழே ரிஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. மேலே போயிட்டே இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இன்றைக்கி 108 வாட்டி சொல்லிட்டேன். இப்படி 48 நாள் சொல்கிறேன். ஒரு மண்டலங்கிற கணக்கே அதுதான். 48 நாள் சொல்லும்போது இந்த 48வது நாள் என்ன ஆகுதுன்னா அந்த ஓசோன் பூமியினுடைய ஆகர்ஷண எல்லை இருக்கு பார்த்தீங்களா, அதை தாண்டி ஸ்பேஸுக்குள்ளே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வெளியில் போகுது. என் உடம்புக்குள்ளேருந்து போன இந்த சப்தம், இந்த உயிராற்றலிருந்து போன இந்த சப்தம் ஏற்கனவே இறையாற்றலில் கேட்கக்கூடிய சப்தத்தோடு 1.5 கலக்குது. உயிர்கலப்பு அங்கே பெறுது. அப்போது அங்கேருந்து நேரடியாக இறையாற்றலேருந்து நேராக அந்த அந்த லிங்க் வழியாகவே எனக்குள்ள சக்தி ஆவாகனமாகுது. இறைவன் பரிபூர்ணமாக அருள் புரிகிறான். ஆட்கொண்டு அவனாக அருள் செய்ய வரவில்லை, நானாக முயற்சி செஞ்சு அவனுடைய அருளை பெற்றேன். அப்போ இதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்கிறாரு. அதில் இது ஒரு முயற்சி. பிரணவம் சொல்லி இறையருளை பெறுவது ஒரு முயற்சி. இப்படி பல்வேறு முயற்சிகள், தாந்திரிக ரகசியங்கள் இருக்குது. ஒன்று ஒன்றா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். நன்றி. சுகமே சொல்க.